நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள்கிட்ட வரவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு நிம்மதி இருக்கணும். உங்கள்கிட்ட வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். பொதுவாக என்ன ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்ன பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை வரும்போது சார் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசுவாங்க. என்கிட்ட சில நேரம் கால்லாம் பேச முடியாது சார். உங்கள்கிட்ட வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி பேசுவீங்களோ, என்ன கொண்ட பேசுவீங்களோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள். அதே மாதிரி லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டது. ஓகே, அவங்கள உட்காரது வைக்கிறது, கூட்டு போகிறது வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களெல்லாம். அது வயசானவங்க இருந்தால் அவங்கள கவனமாக பார்க்குறது, அவங்க தப்பாக நினைக்கிற மாதிரி இது பேசாமல் இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க கூட இருக்கும்போது நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு செக்யூர்டாக என்ன ஒரு 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 பாதுகாப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகணும். நெடுமகளில் நீங்கள் யார் கூடயும் மூவ் பண்ணும்போது இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் முதல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வேலை என்ட்ரி அடிக்கும்போது யாருமே தெரியாது இல்லையா. அப்படி வந்து நான் போகும்போது அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அதில் ஒருத்தர் வந்து என்னாச்சு, எப்போ ஜாயின் பண்ணிங்களா, ஓகே வெரி குட் அப்படின்னு கூப்பிட்டு போகிறது, சாப்பாடு எங்கே போகணும், சாப்பாடில் எங்கே சாப்பிட்லாம், எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ட்ராவல் பண்ணணும், பஸ்ஸில் போகிறது வர்றது என்ன, இது எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துறாரு. ஃப்ரெண்டு அந்த கம்பெனியில் அதுக்கப்புறம் 100 பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு. ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த கோனா எலக்ட்ரிக்கல்னு இருக்குல்ல, அதில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதில் வேலை எப்படி அந்த நல்லது பண்ணின ஒருத்தர், நம்மளை கம்ஃபர்ட் பண்ணவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணது ஒரு ஆள் அப்படின்னு எனக்கு அவர் தான் வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. ஆனால் முதல்ல திக்கு தெரியாமல் திணறாமல் அப்படி நின்றுட்டு இருக்க முன்னரும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணாங்க தெரியுமா, அவங்கள நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம மறக்க மாட்டோம். அந்த ஒரு ஆள் நீங்களும் இருக்கும். நான் எப்போவுமே இந்த புதுசாக வந்தவங்கள நான் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்கள் இதில் ஏன்னா ஈகோ என்ன மேட்ரை வந்து யாருன்னு காட்டணும், போனால் நம்மளை மதிக்க மாட்டான். கம்ஃபர்டபுளாக அவங்க கூட வரவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சிக்கோங்க. ஏன்னா முதல்ல வந்து திணறிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாசம், ஒரு அரவணைப்பு, அவங்கள கவனமாக கவனிச்சுக்கிட்டது, அதையும் கவனிக்கணும். நெடுமக்களே ரொம்ப முக்கியமான விஷயம்.